வணக்கம் அன்பான மக்களே. இன்னைக்கு நான் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடி வந்து வெளியே நின்னா காற்று ரொம்ப இதமாக நல்லா இருந்தது. சரி, அப்படியே வெளியே வந்து மருதாணி செடிங்கள்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு செடிங்க ரொம்ப சூப்பராக காற்றடிச்சிட்டு இருக்கு. அதோட அந்த குயில் சத்தம் இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நம்மளோட கார்டன்லேயே செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு காலையில் பசங்க அனுப்பிட்டு வந்து அமைதியாக கார்டனில் நின்றுட்டாங்க. பாருங்க, காற்று கொஞ்சம் நல்லா வீசிக்கிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கொஞ்சமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக காற்றடிச்சிட்டே இருந்தது. சரி, கொய்யாலாம் வந்து கொஞ்சம் பிஞ்சு விட்டு இருந்தது. அதையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து இங்கே நிறைய அணில் உண்டு. அணில் கடித்தது போக மிச்சத்தை வந்து நாங்கள் அப்படியே வச்சிடுவோம். எதெல்லாம் அது கடிக்கிறதோ எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுறது. கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெருசாகி இருக்குது. இன்னும் 2-3 நாள் தேவைப்படும் இன்னும் கொஞ்சம் பெருசாக. பார்த்தீங்களா, ஆனால் இந்த மரத்தோட பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். கொய்யா வந்து அப்படியே தேன் போல இருக்கும். இதுக்காகவே வீட்டில் எல்லாரும் அடிச்சுப்போம். வீட்டு மரத்தில் ஒரு குருவி ஒன்று கூண்டு கட்டி இருந்தது. அதுதான் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் தெரியவே இல்லை. சரி வாங்க, நான் உங்களுக்கு புதுசாக வாங்கின காமதேனு சிலையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க தான் காமதேனு அம்மா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு. போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு ரீசனால வாங்க முடியாமல் போயிடும். ஆனால் இந்த சிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப டீட்டெயில்டு ஒர்க் இருக்கும் இந்த சிலையில். அந்த ஜடை பின்னல் பாருங்களேன் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. எனக்கு அதனால் இது ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்த்ததுமே வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கிட்டேன். இன்னைக்கு பஞ்சமி இல்லையா, ஸோ பஞ்சமிலையா இந்த அம்மனை வச்சு வழிபட்டுடுவோம் அப்படின்னு தான். ஸோ டீட்டெயில்டு ஒர்க். காலில் இருக்க தண்டை, பசு, குட்டி பசு, அது பால் குடிக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த முகம் பாருங்களேன், பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுதுங்க எனக்கு. அதனாலதான் இதை முதல்ல எடுத்ததுமே எடுத்துட்டேன். அவ்வளோ ஒரு அற்புதமா அழகா இருந்தது இந்த முகத்தை பார்க்க. தூக்கலாம்னு நினைச்சா ஒரு கையில தூக்க முடியல. அதனால வேற வழியில 2 கையில எடுத்துருவோம். ஒரு கையெல்லாம் தூக்க முடியாதுங்க, சரியான வெயிட்டு. ஏன்னா இப்படி திருப்பலாம் அப்படின்னாலும் எல்லாம் போய் இடிச்சுக்குது. சரி வச்சிட்டேன். அந்த கொம்பு வந்து இடிச்சு வச்சு. அடுத்து நான் வாங்கினது இவங்க தான், மகாமேரு. மகாமேருவும் எனக்கு ரொம்ப 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 நாள்ல எண்ணம் வீட்டில் மகாமேரு வச்சு வழிபடணும்னு. நான் அம்பிகையை வழிபடுறவ. இது இல்லாம இருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி ஒருத்தலாவே இருந்தது. ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி ஒரு நாள் வாங்கிட்டேன். ஆனா இன்னைக்கே தான் பூஜை பண்றேன். இன்னைக்கு தான் சரி பஞ்சமிலே இது ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எதுவே இருந்தாலும் பஞ்சமியை தொடங்குறது ஒரு பழக்கம் எனக்கு. அதே நம்ம எனக்கு எல்லாமே பஞ்சமி தொடங்குற மாதிரி அமைது ஒண்ணு. இன்னொன்று எனக்கு பஞ்சமியில பண்ணிட்டு தான் இஷ்டமும் கூட. இந்த மகாமேருவையும் பஞ்சமியிலே வச்சு வழிபட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த ஸ்ரீ சக்கரம் அப்புறம் காமதேனு அம்மா இவங்களெல்லாம் இன்னைக்கு பஞ்சமியில வச்சு வழிபட போறேன். வாங்க அந்த பதிவையும் பார்த்துடலாம். பூஜை ஆரம்பிச்சதே வந்து தாமரையில தான். தாமரையில எனக்கு எங்க கிடைச்சது. ஸோ அதையும் வந்து பூஜைக்கு வச்சுட்டேன். ஆசைப்பட்ட மாதிரி ஸ்ரீ சக்கரத்துக்கு எல்லா அபிஷேகங்களும் செய்து எடுத்துட்டு வந்து பூஜையில வச்சுட்டேன். ஏதோ பஞ்சமி நாயகி என்னோட வாராகி அம்மா. வாராகி அம்மாவை பார்த்துட்டே இருக்கலாம். வாராகி பூஜை பண்ணும்போது மனசு அப்படியே அமைதியாயிடுதுங்க. அப்படியே பாருங்க, காமதேனு சிலையும் பூஜை பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் ஒரு விளக்கு தனியா. ஆனா வாராகிக்கு நான் எப்பயுமே வந்து அகல் விளக்கு தான் ஏத்துவேன். எனக்கு என்னமோ அகல்ல விளக்கு ஏத்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அகல் விளக்கே ஏத்திக்கிறது எப்பயுமே. இன்னைக்கு நெவேத்தியமா மாதுளம் பழம் வச்சிருந்தேன். மாதுளைப்பழம். இந்த என்கிட்ட வந்து சிவலிங்கமும் நந்தியும் இருக்கா. எல்லாருக்குமே நான் பூஜை பண்ணும்போது ஒன்னாதான் பண்ணுவேன். அப்புறம் இவர் பிள்ளையார்,
இந்த பிள்ளையார ஒரே ஒரு காரணத்துக்காக அப்படியே வச்சிருக்கேன். அதை நிறைவேற்றி கொடுக்கட்டும், அப்புறம் கொண்டு போய் கரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்னையோட பூஜை முடிஞ்சுது. இதோட சாயந்தரம் அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இங்கே எனக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு மனசார சிவனையும் வேண்டிட்டு அப்படியே கோயில் அப்படியே சாயந்தரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக நடந்து சுற்றிட்டு வரும்போது கிடைக்கிற சந்தோஷமே அலாதிதாங்க. கோயில் அப்படியே சுற்றிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். வீட்டில் வந்து உட்காரும்போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.